பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி கிராமத்தில் பல வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்து வருபவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். பொதுவாக பாரம்பரிய அரிசி வகைகள் சிவப்பு அல்லது கருப்பு நிறத்திலேயே காணப்படும். ஆனால் கருணச்சம்பா ரக அரிசி வெள்ளை நிறத்தில் உள்ளதால் சந்தையில் விலை அதிகம் கிடைக்கிறது. அதிக மகசூல் திறன் படைத்தது, மேலும் சத்துக்கள் பல நிறைந்தது. இந்த ரக நெல்லை சாகுபடி செய்து வரும் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பூச்சிகள் தாக்காமல் இருக்க சூரிய ஒளியால் இயங்கும் பூச்சி பிடிப்பான் சிறந்தது என கூறும் இவர் அனுபவங்களை இப்பொழுது பார்க்கலாம். பாரம்பரிய ரகங்களில் கருடன் சம்பா அப்படின்ற ஒரு ரகம் நீண்ட கால பயிர் ரகம், 150 நாள் வயது கொண்டது. அதே நேரத்தில் ஒரு சிறப்பு குணம் என்னென்னாக்கா வெள்ளை அரிசி உள்ளது. நீண்ட கால பாரம்பரிய ரகங்களில் அதிகமாக சிகப்பு அரிசிகள் தான் அதிகமாக இருக்குது. வெள்ளை அரிசி கொண்ட நீண்ட கால ரகங்கள் கருடன் சம்பா தான். இது நெல் பார்க்கும்போதே கருடன் சம்பா கண்டுபிடிச்சிடலாங்க. எப்படி கருடனுக்கு வந்து கழுத்தில் வெள்ளையாக இருக்குமோ அதே போல் இந்த நெல்லுக்கு அடியில் பார்த்தோம்னாக்கா கழுத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இதை வச்சே கருடன் சம்பா அப்படின்ற ஒரு நெல் பார்க்கும்போதே எல்லாருமே சொல்லிவிடுவாங்க, அனுபவப்பட்டவங்க தான். இந்த மாதிரி ஒரு சிறப்பு இந்த நெல்லுக்கு. அதே நேரத்தில் தூர்கள் நிறையா இருக்குது. இந்த கிளைகளில் வந்து கதிர்கள் தூர்கள் நிறையா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 நெல்மணிகள் வரைக்கும் வரும் கருடன் சம்பாவில். ஏன்னா நீண்ட கால ரகங்கள், அதே நேரத்தில் நிறையா தூர் வரும். நீண்ட கால ரகத்தினால் நிறையா தூர் வரும். 300 நெல்மணிகள் வரைக்கும் வரும். நிறையா வந்து சத்து உள்ள ஒரு அரிசி. அரிசி இட்லிக்கும் பயன்படுத்தலாம், சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ரெண்டுக்கும் பயன்படுத்துகிற ஒரு அரிசி கருடன் சம்பா. இந்த 150 நாள் உள்ள நெல் ரகங்களில் அதிகமாக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம்னு பார்த்தாக்கா கருடன் சம்பா தான். சிகப்பு அரிசி நிறைய பேர் விரும்ப மாட்டுறாங்க. அந்த வகையில் வெள்ளை அரிசி வேணும்னாக்கா நீண்ட கால வயதுடைய ரகங்கள் கருடன் சம்பா சாகுபடி பண்ணலாம். அப்படி கருடன் சம்பா சாகுபடி எப்போனாக்கா ஆடி பட்டம் தாங்க, சம்பா பருவம்னு சொல்லுவோம். ஆவணி மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் நாற்று விடலாம். இதனுடைய வயது 150 நாளும் போது கண்டிப்பாக மாசி மாதத்தில் தை மாதம் கடைசியில் தான் அறுவடைக்கு வரும். நம்ம நடவை பொறுத்து 150 நாள். நாற்று என்னைக்கு கொட்டமோ அன்னையிலேருந்து 150 நாள். அதுக்காக நாற்றை வந்து நம்ம 50 நாள் சரி நட்டுட்டு 100 நாளில் நெல் அறுக்குமா அப்படின்னாக்கா அறுக்காது. நாற்றை வந்து 15 நாளில் நடுறது தான் ரொம்ப சிறப்பு. எதுவுமே இலை நாற்று நடும்போது மகசூலும் அதிகமாக கிடைக்கும், தூரும் அதிகமாக வரும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு பூச்சி விரட்டி கூட தேவையில்லை. அந்த மாதிரி பூச்சி விரட்டி அப்படின்னு தேவைப்படும் போது நம்ம சோலார் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தில் விளக்கு பொறி அரசாங்கத்திலே மானியத்தால் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு விளக்கு பொறி தான் இப்போ நம்ம வயலில் இருக்குது. அந்த விளக்கு பொறி சாயங்காலத்தில் ஒரு 7 மணிக்கா தானாகவே விளக்கு எரியும். அந்த விளக்கு எரியும் போது அதில் வந்து நிறைய அஸ்வினிகள், நெல்லில் அஸ்வினிகள் நிறையா வரும். அந்த அஸ்வினிகள் வந்து அந்த விளக்கு பொறியில் விழுந்துடும். அது சோலார் வைக்கும்போது நம்ம கீழே தட்டு மாதிரி இருக்குது, மஞ்சளாக தட்டு இருக்குது. அந்த தட்டில் தண்ணி நிறையா ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 4 சொட்டு கெரசின் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுறோம். தண்ணியில் கெரசின் அப்படியே மிதக்கினே இருக்கும். அப்போ அந்த விளக்கு பொறிக்கு தகுந்த மாதிரி சுத்தீரும் வந்து பூச்சி அது பறக்க ஆரம்பிக்கும். சுத்தீரும் பூச்சி பறந்ததுனாக்கா அந்த விளக்கு பொறியில் அந்த பூச்சி ஒன்று செத்து போகும். அந்த விளக்கு பொறி எல்லாருமே ஒரு ஏக்கருக்கு ஒரு இடத்துல வச்சாலே போதும். ஒரு ஏக்கர் ஃபுல்லாக கவர் ஆகும். ஒரு வாரம் வரைக்கும் ஒரு ஏக்கரில் வச்சுருக்கலாம். நிறையா உள்ள விவசாயிகள் ஒரு வாரம் பொறுத்து அதில் பூச்சி பார்க்கும்போது பூச்சி இல்லைன்னாக்கா அடுத்த வயலில் அந்த விளக்கு பொறி கொண்டு வைக்கலாம். இது எவ்வளோ பூச்சி விழுந்துருக்குது காட்டுறேன் பாருங்கள். நிறைய பூச்சிகள் விளக்கு பொறியில் விழுந்துருக்குது. இந்த மாதிரி பூச்சிகள் நம்ம வந்து விஷம் அடித்து தான் சாகு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியே நம்ம பிடிச்சிடலாம். இது பூராமே வந்து பூச்சிகள் தான், எல்லாமே பூச்சிகள் தான், ஃபுல்லாக பூச்சிகள். இவ்வளோ பூச்சிகள் விழுந்திருக்கு. இப்போ தண்ணி பூரா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அறுவடை நேரன்றனால நான் இதுக்கு தண்ணி போடலை. தண்ணி போடாதனால தண்ணி ட்ரை ஆகிட்டு இவ்வளோ பூச்சிகள் இருக்குது பாருங்கள். இந்த பூச்சிகள் இவ்வளோ பூச்சிகளும் நிலத்தில் இருந்து வந்த பூச்சிகள் தான். அப்படியே பேத்தோம்னாக்கா நிறைய பேக்கலாம். இதுக்கு விஷம் அடித்தோம்னாக்கா எவ்வளோ விஷம் அடிக்கணும், தேவையில்லாமல் மருந்து செலவு, மண்ணை வீணாக்கிறோம். இவ்வளோ பூச்சிகளும் நம்மளுக்கு தானாகவே செத்து போச்சு. எந்த செலவுமே இல்லாமல் இவ்வளவும் அஸ்வினி தான். இது இல்லாமல் குருத்து பூச்சியினுடைய தாய்ப்பூச்சின்னு சொல்லுவோமா, அந்த தாய்ப்பூச்சியும் தண்ணியில் ஒன்று செத்து போகும். அப்போ நம்ம இயற்கையிலேயே வந்து பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்பம் இந்த மாதிரி ஒரு விளக்கு பொறி தான். இதனுடைய முழு விலையே 4000 ரூபா தான்.
அரசாங்கம் மானியம் 2000 ரூபா கொடுக்குறாங்க. எல்லா விவசாயிகளுமே இந்த ஒரு விளக்கு பொறியை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு செலவில்லா தொழில்நுட்பம். ரெண்டாவது மின்சாரத்தை வச்சு பயன்படுத்தி விளக்கு போட்டு போகிறாங்க. அந்த மாதிரி மின்சாரத்துலேருந்து விளக்கு எடுத்து போடும்போது ராத்திரியில் கண்டிப்பாக 10 மணிக்கு நிறுத்தணும். அதிகபட்சம் யாரும் நிறுத்துறதில்ல. அப்படி நிறுத்தாமல் போகிறதுனால நன்மை செய்யும் பூச்சிகள் ஊன் செத்து போகும். இந்த சோலாரில் என்னென்னாக்கா கரண்ட்டில் காலையில் வர சூரியன்லேருந்து சேவ் ஆகி எனர்ஜி எங்கள் பேட்டரியில் வாங்கி வச்சுக்கும். எப்பயுமே இந்த பச்சை லைட் எரியும். இந்த பச்சை லைட்டு எரியும் போது சாயங்காலம் 7 மணி இல்லை 6:30 மணி ஆகிடுச்சுனாக்கா சூரிய வெளிச்சம் இல்லாத நேரத்தில் இங்கே உள்ள சின்ன சின்ன பல்பு நிறைய LED பல்புகள் நிறையா இருக்குது. இந்த LED பல்புகள் வயலட் கலராக எரிய ஆரம்பிக்கும். இந்த வயலட் கலராக எரியும் போது இந்த வெளிச்சத்துக்கு தான் எல்லா பூச்சிகளும் கவரப்படும். இந்த வயலட் கலர் வெளிச்சம் எல்லா பூச்சிகளுக்கும் ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் அந்த வயலட் கலர் எரியிற மாதிரி வெளிச்சம் வச்சுருக்காங்க. இந்த வயலட் கலருக்கு எல்லா பூச்சிகளும் வரும்போது இங்கேயே சுற்றும். இப்போ இங்கே இருக்கிற கெரசின் அதனுடைய வாசனை அதுக்கு மயக்கம் தண்ணியில் விழுந்து செத்து போகும். இந்த வகையில் நம்ம பூச்சிகளை ஈஸியாக சாகடிக்கலாம். அப்போ நன்மை செய்யும் பூச்சிகளும் அழியாது, தீமை செய்யும் பூச்சிகளும் இதில் விழுந்து செத்து போகும். அப்போ நம்மளுக்கு மருந்து அடிக்கிற செலவு இல்லை. அது மருந்துன்னு சொல்கிறதுல விஷம்னு சொல்லலாம். விஷம் அடிக்கிற செலவு இல்லை. அதுக்கடுத்தது மூலிகை பூச்சி விரட்டியும் செய்ய வேண்டிய வேலை இல்லை. இந்த மாதிரியே நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயியுமே விளக்கு பொறி வயலில் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். பாரம்பரிய ரகத்தில் காட்டு யானை ஒரு நெல் எடுத்துக்கிறோங்க. காட்டு யானம் இருக்கிறதுலே நீண்ட நாள் வயதுடைய ரகங்கள். பாரம்பரிய ரகங்கள்லேயே அதிக வயதுடைய 170 நாள் வயதுடைய ரகங்கள் பாரம்பரிய ரகத்தில் காட்டு யானை மட்டும்தான். அதிகமான சக்தி உள்ளது. அதே நேரத்தில் யானை போந்தால் கூட உள்ள தெரியாத அளவுக்கு அதிகமாக உயரம் வளரக்கூடிய ரகங்கள். மகசூலும் நிறையா கொடுக்கும். கண்டிப்பாக நெருக்கி நடக்கூடாது. ஒரு நாற்று போட்டு எடையடையே நடலாம். 1.5 அடிக்கு 1.5 அடி ஆலங்குடி பெருமாள் மெத்தெல்லாம் நடும்போது நிறைய தூர் கட்டி மடியாமல் நிற்கும். நெருக்கி நட்டுட்டா அதிகம் உயரம் வளர்கிறதுனால சீக்கிரமாக மடிஞ்சு விழுந்துடும். அந்த மாதிரி ரகங்கள்லாம் நீண்ட கால வயதுடைய ரகங்கள் அத்தனையுமே 1.5 அடி இடைவெளியில் நம்ம நடும்போது நம்மளுக்கு நிறையா தூர்கள் வரும். நிறையா தூர்கள் வர்றதுனால மடிஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நெருக்கி நடுறதை கண்டிப்பாக தவிர்க்கணும். அந்த மாதிரி ரகங்கள் நடும்போது நீண்ட கால வயதுடைய ரகமாச்சே நம்ம நாற்று நிறைய நாள் வச்சுருந்தா நடணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய வேலை இல்லை. அதுவும் 13 நாள்லேருந்து 15 நாளில் நடலாம். அந்த மாதிரி நடும்போது தான் நிறையா கிளப்புகள் வரும். அதுலேயும் பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய வேலை இல்லை, உரம் போட வேண்டிய வேலை இல்லை, நம்ம ஜீவாமிர்தம் கூட அதிகமாக கொடுக்க வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா நீண்ட கால வயதுடைய ரகங்கள்னால அதுவே வளர்ந்துடும். முடிஞ்சால் ஒரு களை மட்டும் எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த களையே மடக்கி நம்ம கோண விடுற வரம் ஓட்டிட்டோம்னாக்கா அதே மக்கி ஒரு எருவாயிடும். அப்போ அந்த ரகங்கள் சிறப்பான ஒரு மகசூலை கொடுக்கும். அந்த ரகங்கள் சாப்பிட்றதுனால எல்லா அரிசியுமே சிகப்பரிசி பொறுத்த வரைக்கும் பாலிஷ் பண்ணாமல் சாப்பிட்டா தான் சத்துன்னு சொல்லுவாங்க. காட்டு யானம் பொறுத்த வரைக்கும் பாலிஷ் பண்ணி வெள்ளையாக இருந்தால் கூட அந்த குருணை கூட அந்த பலத்தில் சக்தி அதிகமாக இருக்குது, குறையாமல் பலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் காட்டு யானத்தை ஒவ்வொரு விவசாயியுமே நிலம் உள்ளவங்க கண்டிப்பாக சாகுபடி பண்ணி அது நம்ம உணவுக்கு எடுக்கும்போது நஞ்சில்லாத உணவாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமான உணவாக இருக்கும். அதனால் எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக நீண்ட கால வயதுன்னு நினைக்காம தண்ணி இருக்கிற விவசாயிகள் காட்டு யானை சாகுபடி பண்ணலாம். அதே நேரத்தில் அது மானாவாரிலையும் வளரும். மழை பெஞ்சு தண்ணி இருந்தாலும் தண்ணியும் தாங்கும். அதிகமான வறட்சி 1 மாதம் தொடர்ந்து காய்ஞ்சாலும் காட்டு யானை அப்படியே நிலைக்க நிற்கும். எந்த வறட்சியும் அது ஒன்றும் பண்ணாது. செம்மண் பூமியோ களிமண் பூமியோ கண்டிப்பாக நெல்லுக்கு ரொம்ப உகந்த சாகுபடியான நிலமாகும். மணல் பூமியை தவிர மீது எல்லா வயல்லையுமே பாரம்பரிய ரகங்கள் சாகுபடி பண்ணுறது ரொம்ப சிறப்பான தொழில்நுட்பம். இது எல்லா விவசாயிகளுமே காட்டு யானை சாகுபடி பண்ணலாம். அதே போல் பாரம்பரிய நெல் ரகங்களில் சிகப்பு கவுனின்ற ஒரு ரகம் நட்டுருக்கிறேன். எல்லாருக்குமே கருப்பு கவுனி பற்றி நல்லா தெரியும். அதே போல் தான் சிகப்பு கவுனின்ற ரகமும். சிகப்பு கவுனி கருப்பு கவுனிக்கு என்ன வயதோ அதே வயது தான். 160 நாள் உள்ள ரகங்கள், அதிகமான உயரம் வளரக்கூடியது. அதே போல் எந்த விதமான உரமும் இல்லாமல் இயற்கை விவசாயத்திலேயே விளையக்கூடிய ஒரு ரகங்கள். பாரம்பரிய ரகங்களில் சிவப்பு கவுனி அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம். 160 நாள் உள்ளதுனால நிறைய தூர் வரும். எடையடையே நடலாம். 1.5 அடிக்கு ஒரு நடவு போட்டாலே அதுவும் போதும். அதே மாதிரி நீர் பராமரிப்புன்னு பார்த்தாக்கா நிறைய தண்ணி தேவையில்லை. எங்கெல்லாம் வறட்சி இருக்குதோ அந்த வறட்சி உள்ள மாவட்டங்கள்லையும் நிறைய தண்ணி இருந்தாலும் தண்ணியும் தாங்கி வளரும், வறட்சியும் தாங்கி வளரும். அதிக சக்தி வாய்ந்த ஒரு ரகங்கள். கர்ப்பிணி பெண்கள் அதை சாப்பிடும்போது சுகப்பிரசவமாகும். கண்டிப்பாக அந்த ரகங்களை எல்லா விவசாயிகளும் சாகுபடி பண்ணலாம். புதுச்சேரி மாநிலம் பூரணாங்குப்பம் கிராமத்தில் இயற்கை முறையில் ஆத்தூர் கிச்சலி சம்பா மற்றும் சேலம் சென்னா போன்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கும் திரு பூங்குன்றன் அவர்கள் தன் அனுபவங்களை கூறுகிறார். நான் முழுக்க முழுக்க இயற்கை வேளாண்மையை பற்றி புரிதல்களோட பழமர தோட்டங்களையும் நெல் வயல்களையும் வச்சுருக்கிறேன். நெல் வயல் பாக்கம் கூற்றோடு பகுதியில் இருக்குது. அந்த நெல் வயலில் 3 ஏக்கர் நெல்லில் இயற்கை விவசாயம் பண்ணின்னு இருக்கேன். அந்த இயற்கை விவசாயம் உயிர் சக்தி வேளாண்மையோட கலந்த
நெல் விவசாயம். இந்த நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆரம்பத்துலேருந்தே விதை நேர்த்தியிலேருந்தே அறுவடை வரைக்கும் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணுகிறேன். இதை எப்படி இயற்கை விவசாயமாக முன்னெடுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன்னா, முதல்ல பலதானிய விதைப்பு நிலத்தில் விதைச்சேன். பல விவசாயிகள் பார்த்திங்கன்னா சனப்பை தக்கப்பூண்டு தான் போட்டு நிலத்தை மடக்கி உழுது விடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரே வகை தழை சத்து மட்டும் அதிகமாக கிடைக்கும், மற்ற சத்துக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். நானே என்ன பண்ணுவேன்னா, தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் எல்லாத்தையும் கலந்து ஏக்கருக்கு 15 கிலோ அளவுக்கு நிலத்தில் தூவி விடுவதன் மூலமாக நான் ஒரு 45 நாளில் அதை மடக்கி விழுவேன். அப்போ பார்த்திங்கன்னா பயிர் வகை தானியங்கள் பயிர் வகை சத்தை எடுத்துகிட்டு வரோம், தானிய வகைகள் தானிய வகை சத்துக்கள் எடுத்துன்னு வரோம், எண்ணெய் வித்து பயிர்கள் எண்ணெய் வித்து சத்து எடுத்துன்னு வரோம். இந்த 3 சத்தையும் கொண்டு வந்து நிலத்தின் மேல் பகுதியில் மேல் மண்ணை நாங்கள் வளப்படுத்திடுவோம். இந்த மாதிரி வளப்படுத்தின மண் நல்ல வளமானதாக நிறைய நுண்ணுயிர்களோடு இருக்கும். அந்த நிலத்தில் தான் நான் நெல் வயல் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த நெல் வயலை எப்படி தயார் பண்ணுன்றதை பார்த்துக்கினீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, எரு விடுதல். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எரு விடுவோம். எருனா வண்டியாக கொட்டுற எருவு கிடையாது. நான் பயோடைனமிக்னு சொல்கிற உயிர் சக்தி வேளாண்மையில் கிடைக்கிற மூலிகை சாண உரம், சாண மூலிகை உரம், பேரல் கம்போஸ்ட்ன்றத மூலிகை சாண உரம், அதை ஆரோவிலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதை ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ தான் போட்டால் போதும். நான் அதை எரு கூட கலந்து 2 நாள் வச்சுருந்து அதை நெல் நடவுக்கு முன்னாடி அதை தூவி விட்டு அதை பயிர் வைக்கிறதுக்கு முறையை கடைபிடிச்சின்னு வரேன். முதல்ல என்னென்னா, விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நெல் தென்னிந்தியாவில் நிறைய பேர் தென்னிந்தியாவில் நெல் பயிர் செய்வாங்க. ஆனால் பல பேர் தான் விளைவிக்கிற நெல்லை சாப்பிட்றதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நச்சு பொருளை சேர்த்துறதுனால அவங்களுக்கே விருப்பம் கிடையாது அதை சாப்பிட்றதில்ல. ஆனால் நான் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணுறேன். அந்த இயற்கை விவசாயத்துலேயும் பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் வகைகள் 2 வகை நெல்லை நான் இந்த 3 ஏக்கர்லேயும் பயிர் வச்சுருக்கேன். ஒன்று ஆத்தூர் கிச்சடி சம்பா, இன்னொன்று சேலம் சன்னா. 2மே பாரம்பரிய நெல் வகைகள். இந்த பாரம்பரிய நெல் வகைகள் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, இந்த முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தில் பண்ணுறதுனால கொஞ்சம் மகசூல் குறைந்தால் கூட நல்ல வளமான மணிகள், திரட்சியான தானியங்களை என்னால் இந்த நெல் வயல்லேருந்து எடுக்க முடியும். நல்ல உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இந்த நெல்லேருந்து கிடைக்கிற வைக்கோல் அருமையான உணவாக கால்நடைகளுக்கு தீவனமாகிடுது. இதை பற்றி ஒரு புரிதலோட விவசாயம் பண்ணுற வழியை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல விதை நேர்த்தி. நம்ம நல்ல விதை இருந்தால் மட்டும்தான் நல்ல வளமான பயிரை அறுவடை செய்ய முடியும். அதில் உறுதியாக இருக்கிறதுனால முதல்ல பல விவசாயிகள் பண்ணுறது என்னென்னா, வாங்கிட்டு வந்த விதை நெல்லை எடுத்துகிட்டு போய் நேரடியாக தொட்டியில் முழுக வச்சு விதை நேர்த்தி பண்ணாமலே கொண்டு போய் விர விடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நல்ல உறுதியான ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, நெல்லை எடுத்து முதல்ல தண்ணியில் கொட்டுவேன். அந்த தண்ணியில் கொட்டுறது மூலமாக பதறு மேலே மறந்துடும். அதை நல்லா எடுத்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் உப்பு போட்ட தண்ணியில் ஒரு அரை படி 1 படி உப்பு போட்ட தண்ணியில் மறுபடியும் அந்த தண்ணியிலேருந்து எடுத்த நெல்லை அதில் போடுவேன். அதில் பார்த்திங்கன்னா அரை நெல், முக்கால் நெல், பதர் நெல்லாம் இன்னும் சுத்தமாக மிதந்து வெளியே வந்துடும். இதில் 2 வகை அனுகூலங்கள் விவசாயிக்கு உண்டு. ஒன்று என்னென்னா, அந்த பதரை அரை நெல் அரை அரிசி இருக்கிற பதரை நான் எடுத்துட முடியும். நல்ல தரமான விதை மட்டும் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று. 2வது, உப்பு தண்ணியில் சிறிது நேரம் நெல்லை முழுக வைக்கிறது மூலம் பூஞ்சான நோய்கள், சில நோய் கிருமிகள் தொற்றுருந்துன்னா அதை முற்றிலும் நம்மளால் அழிச்சிட முடியும். அப்போ ஆரம்பத்திலே ஒரு நல்ல சுத்தமான கிருமிகள் இல்லாத நுண்ணுயிர்கள் இல்லாத நெல்லை நம்மளை விவசாயத்துக்கு விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். சரி, இந்த நெல்லை உப்பு தண்ணியிலேருந்து எடுத்து மூட்டையிலையோ இல்லை சாக்குலேயோ போட்டு அதை ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 லிட்டர் தண்ணியில் ஊற வைக்கிறோம்னா ஒரு 200 ml-லேருந்து 500 ml வரைக்கும் பஞ்சகவ்யாவை அந்த தண்ணியில் விட்டு அதை நம்ம விதை நேர்த்தி பண்ணலாம். அந்த மாதிரி விதை நேர்த்தி பண்ணும்போது பஞ்சகவ்யாவில் விதை நேர்த்தி பண்ண நெல் நல்ல வளர்ச்சி இருக்கும். நிறைய நுண்ணுயிர்கள் பெருக்கிறதுனால அதில் இருக்க கிருமிகள் அழிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கை நாற்று விடுறதா இருந்தாலும் சரி தான், இல்லை ட்ரேயில் நாற்று விடுற எஸ்ஆர்ஐன்னு சொல்கிறாங்களே, செம்மை நாள் சாகுபடியாக இருந்தாலும் சரி தான், விதை நேர்த்தி பண்ணோன்னா அதை விடுறோம். குறிப்பிட்ட நாள் இடைவெளியில் நாற்றுகளை பிடுங்கி அதை நடவு செய்கிறோம். நடவு செய்கிறது எந்திரத்தின் மூலமாக இருக்கலாம், இல்லாட்டி வயல்வெளிகளை நேரடியாக ஆட்கள் மூலமாக வரிசை நடவு முறையாக கூட இருக்கலாம். நட்ட ஒரு 15 நாட்களுக்கு பிறகு நிறைய அசோலா நம்மளால் நிறைய நிலத்தில் இன்புட் பண்ண முடியும். அந்த மாதிரி அசோலா நம்ம நிலத்தில் விடுவதன் மூலமாக அசோலா நெல் வயல் முழுக்க பரவிடும். அப்போ வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை இழுத்து வச்சுக்கும். நம்ம 20 நாள் 25 நாளில் களை எடுக்க போகும்போது அசோலாவை மிதித்து விடுவதன் மூலமாக களையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அசோலா நெல் வயலில் இருக்கிறதுனால தழை சத்தை நம்ம வண்டியாக உரம் கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது நமக்கு நேரடியாக சூரிய வெளிச்சம்
நெல் வயலில் படாது. டைரெக்டாக நெல் வயலில் சூரிய வெளிச்சம் படலனாலே தண்ணியோட அளவை நம்ம காய்ச்சலும் பாய்ச்சலமாக வச்சு பயன்படுத்த முடியும். அப்போ அசோலா 2 வேலையை செஞ்சிருது. ஒன்று களையை கண்ட்ரோல் பண்ணுது, இன்னொன்று நிலத்துக்கு வேண்டிய உரத்தை இயற்கையாகவே கொடுத்துருது. களையை கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு முக்கியமான வேலை. ஏன்னா களையினால் ஏற்படுற அந்த கூலி ரொம்ப அதிகமாக இருக்கும் விவசாயிக்கு. அதை அசோலா இடுவதன் மூலமாக நம்ம சரி செய்ய முடியும். 2வது நீர் ஆவியாவதில் தடுக்க முடியும். 3வது அந்த நெல்லுக்கே திருப்பி அது அசோலா உரமாக மாறி போயிடும். இப்போ நல்லா வளர்ந்த நெல்லுக்கு 45 நாள் 30 நாளில் என்ன டைமில் வேணாலும் பஞ்சகவியா ஒரு ஸ்ப்ரே நல்லா தெளிவாக கொடுத்துடலாம். 15 லிட்டர் டேங்காக இருந்தால் 300 ml, 10 லிட்டர் டேங்காக இருந்தால் 200 ml அளவுக்கு நல்ல பயிர் முழுக்க நிறைய மாதிரி பஞ்சகவியை தெளிக்கிறதன் மூலமாக நம்ம வளர்ச்சி ஊக்கியாக அதை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்த கட்டம் வந்து இஎம்னு சொல்லுவோம், எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிர் திறமை. அதை வந்து இதே அளவுக்கு 200 ml 100 ml அந்த அளவுக்கு எடுத்து பயிர்கள் மூலமாக தெளிக்கலாம். இல்லை பாசன வயலில் ஏக்கருக்கு 6 லிட்டர் அளவுக்கு பாசன வயலையும் கலந்து விடலாம். 2மே நமக்கு பலன் தரக்கூடியது. ஈயம் பற்றி சொன்னோம். ஈயம் வந்து அடி உரமாகவும் பயன்படுத்தலாம், மேல் உரமாக தெளிப்புக்காகவும் பயன்படுத்தலாம். அடி உரமாக பயன்படுத்துறது மூலமாக நம்ம ஈஸ்ட்டும் லாக்டிக் ஆசிடும் போய் மண்ணில் வளர்வடங்கையில் இருக்கிற நுண்ணுயிரை ஆக்டிவேட் பண்ணிவிடும். நம்ம மக்க முடியாத பொருட்களை மக்க வைக்கும். அப்போ நெல் பயிர் ஈஸியாக எடுத்துக்கும். மேலே தெளிக்கிறது மூலமாக என்ன பலன்னா ஃபோட்டோசின்ஸ் பாக்டீரியா, ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா இருக்கிறதுனால நிறைய ஒளிச்சேர்க்கை பண்ணி நிறைய சத்தை ஒளிச்சேர்க்கை மூலமாக எடுத்து நெற்பயிரை வளர்ச்சி ஊக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். இது இல்லாமல் மேலே தெளிப்பதன் மூலமாக நிறைய நோய்களை கட்டுப்படுத்த முடியும். முக்கியமாக சாறு உறிஞ்சும் பூச்சி, கதிரில் இருக்கிற பூச்சிகள், தண்டில் இருக்கிற புழுக்கள், இது எல்லாத்தையுமே வந்து இஎம்ஐ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக அமையும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலுரமாக எருவை நம்ம வந்து சிபிபி கூட கலந்து 1 கிலோ சிபிபி இல்லை 2 கிலோ சிபிபி கூட எடுத்துக்கலாம். நான் நல்ல ஒரு பாத்திரத்தில் நல்ல எருவை தூளாக எடுத்துக்கிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மேல் உரம் மாதிரி எடுத்து தண்ணி பாய்ச்சறதுக்கு முன்னாடி போட்டு விட்டோம்னா சிபிபியை நல்லா அருமையான உரமாக நம்ம கிடைச்சோம். நீங்கள் நினைக்கலாம் 1 கிலோவில் என்ன சத்து இருக்குன்னு. 1 கிலோவில் நிறைய மூலிகை சாண உரமாக பயன்படுத்துறதுனால நிறைய பலன்கள் அதில் கிடைக்கும். அதுக்கடுத்து உரம்னு பார்த்திங்கன்னா பாசனத்துக்கூடையே ஒரு சாக்கு மூட்டையில் நல்லா எருவை நல்லா கொட்டி கட்டு மூட்டை மாதிரி அந்த வாய்க்கால் பகுதியில் போட்டு அதில் 10 லிட்டர் 20 லிட்டர் நம்ம எப்பப்போலாம் நீர் பாய்ச்சணும்னு நினைக்கிறோமோ அப்போலாம் அந்த எரு மூட்டை மேலே பஞ்சகவியை ஊற்றுறதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நெல் வயலில் முழு பகுதிக்கும் அந்த பஞ்சகவியாக போய் சேரும். நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க ட்ரம்மில் ஓட்டை போட்டு, அதெல்லாம் செய்யலாம். ஆனால் அது பிளாக் ஆகிடுச்சுன்னா இல்லை அடைச்சிக்கிச்சுனாலும் நம்மளால் அதை செய்ய முடியாது. அப்போது நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடியே எருவில் கலந்து சாக்கு மூட்டையில் மடவாய்னா தெரியுதுங்களா, தண்ணி எங்கே ஊற்றுதோ அங்கே போடுவதன் மூலமாக சீராக அந்த பஞ்சகவியாவை நம்ம நிலம் முழுக்க நம்ம பாசனத்தில் அனுப்பிவிட முடியும். ஒவ்வொரு முறையும் நீர் பாய்ச்சும் போதும் பஞ்சகவியாவை நம்ம 10 லிட்டரோ 5 லிட்டரோ அந்த நெல் வயலில் அந்த சாக்கு மூட்டை மேலே ஊற்றி நம்மளால் பண்ண முடியும். அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா தேமோர் கரைசல், தேங்காய் பாலும் மோரும் சேர்ந்த கலவை, சம பங்கு மோரும் புளிச்ச மோரும் சம பங்கு தேங்காய் நல்லா கெட்டியாக அதிக தண்ணீர் சேர்க்காமல் ரொம்ப தண்ணியாக இல்லை தேங்காய் பால் 2த்தையும் கலந்து ஒரு வாரத்தில் நல்லா புளிக்க வச்சு டெய்லியும் அதை நல்லா குச்சால் கலக்கி விட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் எடுத்து ஏக்கருக்கு ஒரு டேங்க்குக்கு 200 ml அளவுக்கு 15 லிட்டர் டேங்க்கில் நம்ம தெளிப்பதன் மூலமாக நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும். நன்மை செய்கிற பூச்சிகள் நல்லா வர ஆரம்பிக்கும். அதில் இருக்கிற தீமை செய்கள் பூச்சிகள் எல்லாம் அந்த வாசனை பிடிக்காமல் ஓடி போயிடும். முக்கியமாக என்னென்னா பால் பிடிக்கும் பருவத்தில் அந்த தேமோர் கரைசல் அடிக்கிறதுனால நெல் கெட்டியாக வரதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். தேமோர் கரைசல் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல நுனிக்கருகள் அந்த மாதிரி நோயெலாம் வந்துருச்சுன்னா நமக்கு இருக்குது பூச்சி விரட்டி. ஒரு 3 வகை இலைகள், ஒன்று கசப்பு இலைகள், இன்னொன்று பால் வர்ற இலை, இன்னொன்று வாசனை வர்ற இலை. இதில் எந்த இலை நம்ம பகுதியில் கிடைக்குதோ அந்த இலையை அடித்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை கோமியத்தில் முழுக வச்சு 1 வாரத்துலேயே வந்து அந்த பூச்சி விரட்டி தயாராகிடும். 200லேருந்து 300 ml ஒரு டேங்குக்கு எடுத்துன்னு சீராக நிலம் முழுக்க தெளிப்பதன் மூலமாக மிக அற்புதமான ஒரு பூச்சி விரட்டியை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். இப்போ அந்த பூச்சி விரட்டி என்ன செய்யும், நெல் தாள் மேலே படிகிறதுனால பூச்சி வந்து அந்த வாசனைக்கு பிடிக்காது பூச்சிக்கு. அதனால் அது வந்து பூச்சி நம்ம நெல் வயலில் உட்காரது தவிர்க்கப்படும். அதேமாதிரி சாறு உறிஞ்சும் பூச்சி மேலே இலை மேலே பட்ட அந்த பூச்சி விரட்டி கரைசல் இலையோட தன்மையிலையும் இருக்கிறதுனால அது வந்து அதை வந்து நல்ல ருசியோடு அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அது பூச்சிக்கு பிடிக்காது. பூச்சிக்கு பிடிக்காதனோடனே அந்த பூச்சி அந்த நெல் வயல் பக்கமே வராது. அப்புறம் இயற்கையிலே வந்து சூடோமோனாஸ் ரைசோபியம்லாம் இருக்குது. அந்த சூடோமோனாஸ் ரைசோபியம் நெல் வயலில் நம்ம விதை நேர்த்தி பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நெல் நாற்றங்கால் இருக்கு இல்லையா, அந்த நாற்றங்காலில் நம்ம தண்ணி விடுறோம் இல்லையா, ஒவ்வொரு முறை விடும்போதும் ஒரு 10 லிட்டர் பஞ்சகவியாவை 1 ஏக்கர்னா அந்த விதை நேர்த்தி பண்ணதுக்கப்புறம் நெல் வயலில் அந்த நாற்றங்காலில் விடுவதன் மூலமாக வேர்லேயோ இல்லை தண்டுலேயோ வர்ற நோய்கள் முற்றிலுமாக 100% நம்மளால் கட்டுப்படுத்த முடியும், உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இளம் பயிர்லேயே
அந்த எதிர்ப்பு தன்மையை நம்ம உண்டாக்கிட்டோம்னா நம்ம அறுவடை வரைக்கும் இந்த பயிரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. விதை நேர்த்தி வந்து விதையில் மட்டும் பண்ணுறதில்ல, நாற்றங்காலையிலையும் நம்ம பண்ணுற முறையை கற்றுக்கணும். இதே வந்து விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு ஈஎம் எடுத்துக்கிறது வந்து 2 லிட்ரு, எப்போல்லாம் நீர் பாய்ச்சணுமோ அப்போல்லாம் 2 லிட்ரு ஈஎம்ஐ ஆக்டிவேட்டட் ஈஎம்னு சொல்கிறாங்க. அந்த செறிவூட்டி ஈஎம்ஐ நம்ம விடுவதன் மூலமாக நம்மளால் ஒரு நல்ல வளமான நாற்றுகளை பெற முடியும். வளமான நாற்றுகள் தான் வளமான நெல் பயிரை உண்டாக்கும். வளமான நெற்பயிர்கள்லேருந்து அதிகப்படியான அறுவடையை நம்மளால் எடுக்க முடியும். நம்ம நினைக்கலாம் இதில் என்ன பெருசாக கிடைச்சிட போகுதுன்னு, கிடையாது. நிச்சயமாக நெல்லோட வெயிட்டு ஆர்டரியாக நம்ம பண்ணுற வேதி உரங்களை போட்டு வேதி பொருட்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தி நம்ம கிடைக்கிறத விட மிக அற்புதமான நெல்லை வந்து நம்மளால் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ண முடியும். இயற்கை முறையில் நம்ம நெல்லை உற்பத்தி பண்ணுறதுனால ஒரு கன்சியூமர் உபயோகப்படுத்துகிற நுகர்வோர் வயிற்றுக்கு போகும்போது மிக அற்புதமான விஷமில்லாத உணவு கொடுக்க முடியாது. கால்நடைகளுக்கு அந்த வைக்கோல் விஷமில்லாத போய் சேருது. அப்போ விஷமில்லாத உணவை சாப்பிட்றது மூலமாக நம்மளால் நோய் இல்லாமல் இருக்க முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வேதிப்பொருட்கள் தான் புற்றுநோயை உண்டாக்குறதுக்கு முக்கியமான காரணம். ஆனால் நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான உணவுப் பொருள் அரிசி தான். சாதத்தை தான் நம்ம விரும்பி சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் நச்சு இல்லாமல் இருக்குதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவ்வளோத்தான் நிறைய ரசாயன உரங்களை போட்டு தான் நம்ம இந்த அரிசியை உற்பத்தி பண்ணுறோம். அந்த மாதிரி இல்லாமல் இயற்கை முறையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைவான மகசூல் கிடைச்சா கூட அதுலேருந்து கிடைக்கிற பலன் மிக அதிகம். ஒரு போகம் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட அடுத்த போகத்தில் நிச்சயமாக அதை உங்களால் சரி செய்ய முடியும். 3 போகம் நிலத்தை போட்டு பயிர் வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு ஒரு போகம் நடுவில் ஏதாவது ஒரு பயிர் வகை தானியமோ இல்லை ஒரு தானிய வகை பயிரோ உள்ள பயிர் வகை தானியத்தை நீங்கள் மாற்று பயிர் நடுவில் சுழற்சி முறையில் பண்ணுறது மூலமாக நெல் மகசூலை ரெட்டிப்பாக நிச்சயமாக நம்மளால் ஆக்க முடியும். அதனால் ஒவ்வொரு விவசாயியும் இயற்கை விவசாயத்தை பண்ணோம். இப்போ நான் நின்றுட்டு இருக்க வயலில் ஆத்தூர் கிச்சடி சம்பா விளைஞ்ச நெல். இது இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடைக்கு ரெடி ஆகிடும். இந்த நெல்லை பார்த்திங்கன்னா முழுக்க இயற்கையில் விளைவிச்சதுனால இதை நான் விற்க போகிறது கிடையாது. நெல்லா இதை நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்துகிட்டு போய் இதை கொஞ்ச நாள் வச்சுருந்து நெல்லை கொஞ்சம் பழசாக்கி அதை வந்து மதிப்பு கூட்டி அரிசியாக மாற்றி தான் அதை வந்து எங்கள் பயன்பாட்டுக்கு போக மிச்சத்தை நண்பர்கள் வட்டத்தில் உறவினர் வட்டத்தில் குறைந்த விலைக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணின்னு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருடம் முழுக்க இந்த நெல் விளைஞ்ச அந்த உணவை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். அதனால் இயற்கை விவசாயம் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறதன் மூலமாக தன்னோட உணவு தேவையை தீர்த்துக்கிறது மூலையும் விஷமில்லாத உணவை தீர்த்துக்கிறது மூலமாக இல்லாமல் மற்ற நுகர்வோர்கள் உங்களை நம்பி வாங்குகிற மற்ற நுகர்வோருக்கும் இந்த மாதிரி விஷமில்லாத நெல்லையோ அரிசியாவோ நீங்கள் மாற்றி வைத்தீங்கன்னா கண்டிப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இன்னொரு முக்கியமானதுன்னா இந்த ஆத்தூர் கிச்சடி சம்பா பார்த்திங்கன்னா மூட்டு வலியை குணப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய நெல் வகை. நம்ம எவ்வளோ தான் நீங்கள் இப்போ புதிய கண்டுபிடிப்புகள்லாம் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும், இதில் ரொம்ப குறைவான நோய் தாக்குதல். அதனால் நோய் தாக்குதல் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாரம்பரிய நெல் அந்த பூச்சிகளுக்கே பிடிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி பாரம்பரிய நெல் வகையில் பயிர் வைக்கிறது மூலமாக நம்ம நெல்லில் வந்து அதிக தண்ணி தேவைப்படுறதில்ல. அதிக தண்ணீர் தேவைப்படாத போது அதிக மின்சாரம் எடுக்க போகிறதில்ல. அதிக மின்சாரம் எடுக்க இல்லாமல் போகும்போது மரபுசாரா பொருட்கள் நிலக்கரியை நம்ம அதிகமாக எடுத்து தான் இன்றைக்கி நம்ம வந்து மின்சாரத்தை தயார் பண்ணிக்கிறோம். அதே குறைஞ்சிரும். அப்போ இயற்கை விவசாயம் நான் ஆரம்பிக்கும் போதே பாருங்கள், தண்ணியை குறைச்சி பயன்படுத்துகிறோம், வேதிப்பொருட்களை பயன்படுத்துறதில்ல, பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறதில்ல, மின்சாரத்தை பயன்படுத்துறதில்ல. திருப்பி மரபுசார் ஆற்றல், திருப்பி மீட்கப்படாத வளங்களையும் நம்மளால் வந்து காக்க முடியுன்றது இதன் மூலமாக நம்ம செய்ய முடியும். ஒரு மனிதனுக்கு கொடுக்குற உணவை விஷமில்லாத கொடுக்கணுன்றது தான் நம்மளோட எதிர்காலம் நோக்கமாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக நம்ம விவசாயிகள் வந்து அடுத்தவங்களுக்கு உணவிடுறவங்க. அதனால் நஞ்சில்லா உணவை கொடுக்குறத வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கணும்னு இதன் மூலமாக நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.